வெல்கம் டு ஜெயம் 88 சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தில் முதல் திருப்புதல் தேர்வுக்கான கால அட்டவணை 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த விவரம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்புக்கு தேர்வு நேரம் 9:30லிருந்து 12:30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. காலையில் தான் டெஸ்ட்டு நடக்குது. பாருங்கள், டேட் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 10/1/2024 ஜனவரி 10ஆம் தேதி முதல் திருப்புதல் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. விருதுநகரில் ஃபஸ்ட்டு 10ஆம் தேதி தமிழ் டெஸ்ட்டு, ஒரு நாள் விட்டு 12ஆம் தேதி இங்கிலீஷு, 13ஆம் தேதி மேக்ஸு. அடுத்து நமக்கு பொங்கல் ஹாலிடேஸ் வருது, அதனால் 13லேருந்து அடுத்து சயின்ஸ் டெஸ்ட் எப்போ வருது அப்படின்னா 22 வருது சயின்ஸு. 24 ஒரு நாள் லீவ் இருக்குது. 23ஆம் தேதி விட்டு 24ஆம் தேதி சோசியல் டெஸ்ட்டு நடக்கிறதா நமக்கு டைம் டேபிள் வந்திருக்கு. அதே மாதிரி 12ஆம் வகுப்புக்கும் தேர்வு கால அட்டவணையை சொல்லியிருக்காங்க. 12ஆம் வகுப்புக்கும் தேர்வு நேரம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் தான் 9:30லேருந்து 12:30 வரைக்கும் தான். தமிழ் என்னைக்கு நடக்குது அப்படின்னா 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து 10ஆம் தேதி இங்கிலீஷு, அடுத்து 11ஆம் தேதி ஒரு நாள் விட்டு 12ஆம் தேதி கெமிஸ்ட்ரி. அடுத்து பாருங்கள் 19ஆம் தேதி தான் அடுத்து பொங்கல் ஹாலிடேஸ் வருது. ஸோ மேக்ஸு சுவாலஜிக்கு லீவ் இருக்குது. ஹாஃப் எலிலையுமே நமக்கு மேக்ஸு சுவாலஜிக்கு அதிகமாக ஹாஃப் எலி லீவ் ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க, ஸ்டடி பண்ணீங்க. ஸோ இப்போவுமே ஃபஸ்ட் ரிவிஷனுக்கு பாருங்கள் எவ்வளோ லீவ் இருக்குதுன்னு. பொங்கல் ஹாலிடேஸ் ஃபுல்லாக நமக்கு லீவு இருக்குது. 12க்கு அப்புறம் 19ஆம் தேதி தான் மேக்ஸு சுவாலஜி நடக்குது. காமர்ஸ், இந்த 3 தேர்வுகள் முக்கியமாக நடக்கிறதா சொல்லியிருக்கு. அடுத்தது 22ஆம் தேதி 19க்கு அப்புறம் 20, 21 2 நாளுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டெஸ்ட் இருக்குது. அடுத்து 24ஆம் தேதி ஃபிசிக்ஸு. அடுத்தபடியாக 29 நமக்கு பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ் இந்த டெஸ்டெல்லாம் நமக்கு இருக்குது. ஸோ தேர்வு நேரத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பயாலஜி, பாட்னிக்குமே இந்த தடவை ஃபஸ்ட் ரிவிஷனுக்கு நல்லாவே லீவ் இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா பயன்படுத்தி தேர்வை என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.